Hello friends, welcome to Dharana Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 60 டேஸ்க்கு உண்டான குரூப் 4 ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து கொடுத்திருந்தோம். அதுல வந்து நம்ம வெற்றிகரமா வந்து 40 டேஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ லாஸ்ட் 20 டேஸ் ஓகேவா? சோ எக்ஸாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 12 ஓகேவா? சோ அப்படினும்போது ஏன் நமக்கு வந்து கரெக்ட்டா ஒரு 24 டேஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 24 டேஸ் இருக்கு. இந்த 24 டேஸ் லாஸ்ட் 4 டேஸ் நம்ம தவிர்த்துட்டு லாஸ்ட் இந்த 20 டேஸ் வந்து நம்ம வந்து பார்த்தா என்ன பண்ண போறோம், லைவ் டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் 20 டேஸுமே இந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்ச் வந்து கொண்டு போக போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேப்பா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம வந்து முடிச்சிருந்தோம் அப்படின்னும் போது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 யூனிட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஓகே, 7 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து ஜிகேன்னு எடுத்துக்கும் போது ஜிகேல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்ல மேக்ஸ் தவிர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 யூனிட் இருக்கு. அந்த 6 யூனிட்ல எக்கனாமிக் முடிச்சிட்டோம், பாலிட்டி முடிச்சிட்டோம், யூனிட் 6 முடிச்சிட்டோம், அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது பார்த்தோன்னா மொத்தமாக வந்து நம்ம 600 மேக்ஸ் சீரிஸ் வந்து போடுறதா சொல்லியிருந்தோம். அதில் 400 வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? எவ்வளோ? 400 வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெற்றிகரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஒரே நிமிஷம்ங்க. 6 மந்த்ல 4 மந்த் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதாவது ஜனவரி டு ஏப்ரல். ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மே அண்டு ஜூன் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் நம்ம வந்து கொடுத்துருக்கூடிய பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு என்னென்ன பெண்டிங் இருக்கு, என்னென்ன முடிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேக்ஸ்ன்னு எடுக்கும்போது 200 சம்ஸ் இருக்கு. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 லைவ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ஜிகேன்னு எடுத்துக்கும் போது ஜிகேல மொத்தமாக 2 யூனிட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு. ஒன்று வந்து ஜியாகிரபி, இன்னொன்று வந்து சயின்ஸ். ஸோ ஜியாகிரபி மொத்தமாக ஒரு 6 லெசன் இருக்குப்பா. சிலபஸில் கவர் ஆக கூட ஒரு 6 லெசன் இருக்கு. சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9th அண்டு 10th சயின்ஸ் புக்கில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு 20 லெசன்ஸை நம்ம எடுத்துருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 20 லெசன்ஸுமே என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடிய டாபிக் பா. இதில் வந்து அடிக்கடி வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கேட்டே இருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டியில் கேட்டோன்னா அடுத்த வாட்டி அதில் ஒரு சில லெசனாக வந்து பார்த்தோன்னா எல்லா எக்ஸாம்லுமே அது வந்து கொஸ்டின் வரும். அந்த மாதிரியான டாப்பிக்கும் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக சேர்த்து ஒரு 20 லெசன் அதையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணோம்னா லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மே அண்டு ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து தமிழை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் வைஸும் முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸும் முடிச்சதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த 200 சம்ஸ் வந்து 2 லைவ்ல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தா ஜியாகிரபி 6 லெசனுக்கு வந்து 6 லைவ் டெஸ்ட் இருக்குப்பா. 6 லைவ் டெஸ்ட் இருக்கு. சயின்ஸ் வந்து 9th 10th புக் 20 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லைவ் டெஸ்ட் இருக்கு. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 4 லெசன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ மொத்தமாக வந்து 5 லைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 லெசன்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே அண்ட் ஜூன் மந்த்துக்குன்னா லைவ் கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ தமிழ் வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 ரிவிஷன் வந்து 6 டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்பா. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 50 கொஸ்டின். அப்போ 6 அப்படின்னா 300 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் ஆகிடும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும், எல்லா டாப்பிக்கும் கலந்தா மாதிரி. ஓகேவா? பர்டிகுலர் டாபிக் மட்டும் பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டாண்டர்டும் எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் ஆன ஒரு கொஸ்டினாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இது நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், என்னென்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டெஸ்ட் இருக்கு. ஓகே, டெய்லியுமே டெஸ்ட் இருக்கு. ஸோ 4லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஜூன் 19 4லேருந்து நைட்டு ஈவினிங் வந்து ஒவ்வொரு 6 மணிக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளும் நைட்டு 6 மணிக்கு அல்லது ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும்பா. ஓகே, மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 50 கொஸ்டின். ஓகேவா? ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டுமே குறைந்தபட்சம் இருக்கும், இது மினிமம் லெவல் தான். ஸோ இதுவே வந்து இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, இது வந்து அதிகரிக்கலாம் கம்மியாகலாம். ஓகே, ஏன்னா அந்த லெசன்ஸை பொறுத்து இருக்கு, அந்த டாப்பிக்கை பொறுத்து இருக்கு. ஏன்னா ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக்கும் இருக்கு, ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானதும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக 50 கொஸ்டின் 6 மணிக்கு நைட் லைவ்ப்பா. சரி, ஒவ்வொரு நாளுமே. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தா ஜியாகிரபி 10th சோசியலில் மொத்தமாக 5 லெசன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நாளைக்கு டெஸ்ட், இந்தியா அமைவிட நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஓகேவா? ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 தமிழ். இது வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் தான்ப்பா, 50 கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ 50 கொஸ்டின் எல்லா மாடலும், அதாவது எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் ஆன ஒரு மாடல்ப்பா. ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் எழுதுனா நம்ம எந்த ஃபீல் வருமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்க்கும்போது அடுத்த நாள் ஓகேவா, ஜூன் 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுப்பா. ஓகே, அதாவது மொத்தமாக கொடுக்காம இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக சயின்ஸ் அப்படின்னு கொடுக்காம, ஒரு வாரம் ஃபுல்லாக ஜியாகிரபின்னு கொடுக்காம, எல்லா வாரமும் எல்லா நாளும் கலந்து படிக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? சயின்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா 9th புக் இருக்கக்கூடிய ஒரு 4 லெசன்ஸ்ப்பா. ஒன்று வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பயன்பாட்டு வேதியியல், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நுண்ணுயிரிகளின் உலகம். சரியா? ஸோ இந்த 4 லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகேவா? அடுத்து திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 3 days வரும்பா. இந்த 3 days முடிஞ்சிச்சா அடுத்த 3 days அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். அப்படியே 1 by 1 மிக்ஸ் ஆகி வரும். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஜியாகிரபினா அடுத்த 3 நாள் கேப்ல 2 நாள் இருக்கும் பாருங்க. 2 நாள் கழிச்சு ஜியாகிரபி, அதே மாதிரி 2 நாள் கழிச்சு ஜியாகிரபி, அதே மாதிரி 2 நாள் கழிச்சு வந்து ஜியாகிரபி, அதே மாதிரி 2 நாள் கழிச்சு ஜியாகிரபி. ஓகேவா? அதே மாதிரி 2 நாள் கழிச்சு ஜியாகிரபி. ஸோ இப்படிதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி முடிஞ்சதும் தமிழ், ஜியாகிரபி முடிஞ்சதும் தமிழ், ஜியாகிரபி முடிஞ்சதும் தமிழ், தமிழ், தமிழ். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தா இதுக்கு நடுவில் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். சயின்ஸ் இருக்கா 1 2 3 4 5. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக வந்து 9th சயின்ஸ் புக்கில் ஒரு 4 லெசன் ஒட்டு மொத்தமாக, அதாவது அது ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரி எல்லாம் கலக்காம சயின்ஸ் அவ்வளோதான். அந்த லெசனை படிச்சுக்கணும் புக் பேக் முதற்கொண்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 22 ஜியாகிரபிலேருந்து செகண்ட் லெசன்ப்பா. 10th சோசியல்ல லெசன் நம்பர் 2ல இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற லெசன். ஓகே, இதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின். ஜூன் 23 தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம்பா, டெஸ்ட் 2. அடுத்து சயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10th சயின்ஸ்ல ஒரு 4 லெசன் வச்சிருக்கும். இயக்க விதிகள், ஒளியியல், வெப்ப இயற்பியல், மின்னோட்டவியல். ஓகேவா? அடுத்து ஜூன் 25 வந்து ஜியாகிரபி 10th சோசியல்ல 3ஆம் லெசன் வேளாண்மை கூறுகள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் 50 கொஸ்டின். சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 லெசன், ஒளியியல், அணுக்கரு இயற்பியல், தனிமங்களின் ஆவர்த்த வகைப்பாடு, கார்பனும் அதன் சேர்மங்களும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சோசியல்ல ஜியாகிரபியில 4ஆம் லெசன் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். அடுத்தது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் 4. அடுத்து வந்து சயின்ஸ் எடுத்துக்கும் போது ஜூன் 30 மொத்தமா வந்து ஒரு 4 லெசன்ப்பா. தாவரங்கள் உள்ள மற்றும் தாவர செயலியல், தாவரங்கள் கடத்தல் மற்றும் விலங்கு சுற்றோட்டம், தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், தாவரம் மற்றும் விலங்கு இனப்பெருக்கம். இந்த 4 லெசன்ப்பா. அடுத்து ஜியாகிரபியில் வந்து 10th லெசன் நம்பர் 5ல இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். சரியா? ஜூலை 2 தமிழ் ஃபுல் மார்க் டெஸ்ட் 5பா. அடுத்து சயின்ஸ் எடுக்கும்போது மொத்தமாக ஒரு 4 லெசன், அதே 10th சயின்ஸ் புக்கில் தான் மரபியல், இனக்கலம் மற்றும் உயிர்த்தொழில்நுட்பவியல், உடல்நலம் மற்றும் நோய்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மை. ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தா ஜியாகிரபி வந்து 6 to 11th ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய லெசன்ஸ். இயற்கை பீரியட் சம்பந்தமாக வந்து பார்த்தா மொத்தமாக ஒரு 3 லெசன் இருக்குமா, அந்த 3 லெசன் சேர்த்து படிச்சுக்கோங்க. 11th ஜியாகிரபியில் ஒரு லெசன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஜூலை 5 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் 6, ஜூலை 8 and 10. ஓகே, ஸோ ஜூலை 5ஓட ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதும் நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 days கேப் விட்டு, ஓகேவா? ஸோ 1 to 1 நாள் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட். ஏன்னா கேப்ல நம்ம ஒரு நாள் வைக்க தேவை, ஏன்னா அது வச்சு அப்படின்னா பாதி மட்டும் நம்ம கவர் பண்றாம இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லா கவர் பண்ண மாட்டோம், சயின்ஸும் ஃபுல்லா கவர் பண்ண மாட்டோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியா 2 டெஸ்ட் ஃபைனலா எல்லாமே கலந்தா மாதிரி ஃபுல் மாடல் எக்ஸாம், அதாவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் டெஸ்ட் வைக்க போறோம், ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஜூலை 8ஆம் தேதி ஒரு OMR டெஸ்ட், ஜூலை 10ஆம் தேதி ஒரு OMR டெஸ்ட், அவ்வளோதான்பா, ஃபினிஷ். ஸோ அதோட நம்ம வந்து பார்த்தா டாபிக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது மொத்தமாக வந்து 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? என்னது மொத்தமாக 3 சப்ஜெக்ட் தான் மேஜர் சப்ஜெக்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சரி ஜிகே, இன்னொன்று வந்து சயின்ஸு. ஜிகேல வந்து பார்த்தா ஜியாகிரபி, சயின்ஸு. ஓகேவா சார்? இன்னும் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் சொல்லேன்னு கேட்டினா, மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தா 2 லைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று நான் வீடியோ போட்டது வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சார் கஷ்டமோ நஷ்டமோ 100 ஒன்றா வச்சுங்க சார் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோலேயே போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம், சரியா? ஸோ ஜூன் 25ஆம் தேதி வர வெட்னஸ்டேவும் அதுக்கு அடுத்த வெட்னஸ்டேவும்பா, புதன்கிழமை, புதன்தோறும் மேக்ஸ். ஓகேவா? காலைல 10:30 மணிக்குப்பா. ஏன்னா காலைல நம்ம 10:30 மணிக்கெலாம் சூஸ் பண்ணாதான், செலக்ட் பண்ணாதான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 4 hours நம்ம வந்து கண்டினியூவாக வந்து முடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ 2 லைவ் கிளாஸ்ப்பா, ப்ளஸ் 2 லைவ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த கேப்பில் எப்போ டைம் கிடைக்குதோ நான் ஜெய்தி சாரை கேட்டு அந்த 2 லைவ் கிளாஸையும் 2 லைவ் டெஸ்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான்பா. ஸோ கூடுமான வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு டாபிக் நம்ம நடத்தணும் அப்படின்னா அது சம்மந்தமான கொஸ்டினும் வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுவேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு உண்டான பிளானை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா, இல்லை தமிழ் டெஸ்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ படிச்சதை ஒரு கிளான்ஸ் படித்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காதீங்க. படிக்காத டாபிக் நமக்கு ஏராளமாக இருக்கும், அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதும் நம்மளுடைய கடமை தான். ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், சேர்த்து நம்ம வந்து நம்ம வேலையை அதை வந்து பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நமக்கு 20 நாட்கள் இருக்குது. அந்த 24 நாட்களில் 20 டேஸுக்கு நான் பிளானை வந்து போட்டு கொடுத்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தெம்பா படிங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த திறமைக்கேற்ற வேலையை தேடி போக தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இப்போது நீங்கள் உற்று நோக்க வேண்டியது தேர்வு கிடையாது, உங்கள் திறமையை இந்த 20 நாள் எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியும் மேம்படுத்துங்க. அதுக்குண்டான வெற்றி உங்களுக்கு 24 நாட்களில் காத்து கொண்டு இருக்கு. ஸோ இது இந்த கடைசி நேர ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தா ரொம்பவே முக்கியமானது. அதனால் எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் படிக்காதீங்க. ஸோ கடைசி நேரம் படிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக, எந்த விதமான பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து படிங்க. அது முடிவு எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த முடிவுக்கு காரணம் நாம தான்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த முடிவை நல்ல முடிவாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் நாம தான் உழைக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வந்து பார்த்தோன்னா பொண்ணான நேரமாக மாற்றி அந்த பொண்ணை நம்ம எப்படி பயன்படுத்துமோ அதே மாதிரி இந்த நேரத்தை செலவிட்டு வரக்கூடிய இந்த 20 நாட்களை ஒழுங்காக பயன்படுத்தி தேர்வு நல்லா எழுதுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸ்க்கு நான் பிளான் வந்து பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பற்றியில் வேறொரு முக்கிய தடவை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்தோன் அகாடமி. தேங்க்யூ.